விருதுநகரில் வெடி விபத்து ஏற்பட்ட இடத்தில் இரண்டாவது முறையாகவும் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்ற அதிர்ச்சி செய்தியை பார்க்கிறோம். விருதுநகரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 23 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சோக சம்பவம் இன்று நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீட்பு பணியின் போது மீண்டும் பட்டாசுகள் வெடித்து சிதறி இருக்கின்றன. இந்த விபத்தில் 23 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற சோக செய்தியை பார்க்கிறோம். காயமடைந்தவர்களுக்கு விருதுநகர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. விருதுநகர் கட்டனார்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 23 பேர் உயிரிழந்த சோக சம்பவம் இன்று நிகழ்ந்தது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்த நிலையில் மீண்டும் அங்கு பட்டாசுகள் வெடித்ததில் 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். தீயணைப்பு வீரர்கள், காவலர்கள் உட்பட 12 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் இளையராஜா, தற்போது மீண்டும் வெடி விபத்து ஏற்பட்டு அங்க 12 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்திருக்கோம். என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? விருதுநகர் கட்டனார்பட்டி கிராமத்தில் தான் இந்த விபத்து, கோர விபத்து ஏற்பட்டிருக்குது. விருதுநகர் மாவட்டத்தை ஒரு சோகத்துக்கு தள்ளி இருக்குது. சுமார் 23 பேர் தற்போது வரை உயிரிழந்ததாக தகவல் கூறிக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் அந்த இடிபாடுல சிக்கினவங்களை மீட்பதற்கான தீயணைப்பு படையினர் மற்றும் காவலர்கள்லாம் அந்த மாதிரி கொண்ட பொழுது அந்த ஜேஜிபி அதை எடுக்கும் பொழுது அதுக்குள்ள இருந்த அந்த அலுமினியம் பவுடர் வெடித்து கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் காயமடைந்திருக்காங்க. இதில் காயமடைந்தவர் பார்த்தீங்கன்னா பெண் காவலர்கள் 3 பேர், தீயணைப்பு படையினர் எல்லாருமே ஒரு சுத்தமாக சேர்த்து ஒரு 11 பேர் இதில் இந்த விபத்தில் காயம்பட்டிருக்காங்க. இந்நிலையில் காயம்பட்டவர்களை விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து இப்போ சிகிச்சை பட்டு வருகிறாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா நேரில் சந்தித்து நல விசாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது வர மார்ச்சுவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 19 பேர் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவங்க உறவினர் ஒவ்வொருவராக அவர்கள் உடலை அடையாளம் காட்டுகிறாங்க. இந்த சம்பவம் இந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விபத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு, எப்படி நடந்துச்சு என்று இந்த காவல்துறையினர், தீயணைப்பு படையினர், மாவட்ட ஆட்சியர் தனிப்படை 4 படைகள் அமைச்சு இந்த விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் விசாரணை நடந்தாலும் இந்த மறுபடி இந்த ஏற்பட்ட இந்த விபத்து ஏற்கனவே 23 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அதை மீட்க போன ஒரு 11 பேர் இந்த சம்பவத்தில் காயம்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் குறிப்பாக பெண் காவலர்கள் எல்லாம் காயம்பட்டிருக்காங்க, தீயணைப்பு படையர்கள் காயம்பட்டிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த சோகமே இந்த மருத்துவமனையை சூழ்ந்துள்ளது. கிட்டத்தட்ட இந்த மருத்துவமனையை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள், தங்கள் உறவினர்கள் யார் யார் இறந்திருக்காங்க. இதில் ஒன்று குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 11 வயது சிறுமி உட்பட அம்மாவும் சேர்ந்து இதில் இறந்தது தான் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உடலை அடையாளம் காண முடியாத ஒரு சூழ்நிலையும் இங்கே ஏற்பட்டது. கோர விபத்தாகவே இந்த இந்தியாவே இந்த விபத்து உலுக்கி எடுத்திருக்குது. தொடர்ந்து இந்த விபத்தில் காயம்பட்டவர்கள் உள்ள சிகிச்சை பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு 7 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும்போது இப்போ ஒரு 11 பேர் சிகிச்சைக்கு வந்திருக்க சம்பவம் இந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இவர்களுக்கு சிகிச்சை ஒரு சரியான சிகிச்சை மருத்துவர்கள் அளிச்சுக்கிட்டு வராங்க. தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள், முக்கியமானவர்கள் இந்த சிகிச்சை பட்டவர்களை பார்த்து அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லி வர்றாங்க. நிச்சயமாக இளையராஜா, இந்த ஒரு சோக சம்பவம் நடந்திருக்க நிலையில இன்னொரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கிறது. நிச்சயமாவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. விருதுநகர் மருத்துவமனையில் 23 பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். அடுத்தடுத்து 2 முறை அங்கு வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை பட்டாசு வெடி விபத்து ஏற்பட்டு 23 பேர் உயிரிழந்திருந்தார்கள். இந்த நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மற்றும் ஒரு முறை வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த வெடி விபத்தில் 11 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரில் சென்று மீட்பு பணிகளை பார்வையிட்டனர். தற்போது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அங்கு வருகை தரும் காட்சிகளை பார்க்கிறோம். அடுத்தடுத்து 2 முறை இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு விருதுநகர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விருதுநகர் அரசு மருத்துவமனை பரபரப்பாக காட்சியளிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். விருதுநகரில் அடுத்தடுத்து வெடி விபத்து ஏற்பட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக பட்டாசாலை வெடி விபத்து ஏற்பட்ட இடத்திலேயே ஒரு வெடி விபத்து நடந்திருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
உயிருக்கு ஆபத்து மாதிரி இல்லை, பட் இன்ஜுரிஸ் இருக்குது, ஃப்ராக்சர்ஸ் இருக்கும். அது நல்ல வழியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெடி விபத்து நடந்த நாளை வந்து அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டிருக்கா, அரசோட அந்த விதிமுறைகள்லாம் கடைபிடிச்சிருக்காங்களா, கடைபிடிக்கல எப்படிங்க சார்? இல்லை, அது லைசன்ஸ்டு ஃபேக்ட்ரி தான், லைசன்ஸ்டு ஃபேக்ட்ரிஸு. பட் இன்றைக்கி சண்டே எனக்கு ஒர்க் நடக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய வயலேஷன்ஸ் இருக்குது. பட் என்கொயரி போயிட்டுருக்கு. ஒன்ஸ் என்கொயரி ஃபினிஷ் பண்ண பிறகு தான் நமக்கு என்னென்ன வயலேஷன்ஸ் இருக்குது நமக்கு தெரிய வருமோ. சார், ஒரு கதவு தான் இருக்குது, அதில் வந்து ஒரு 20 பேருக்கு மேலே ஒரே அறையில் வச்சு வேலை வாங்கியிருக்காங்க. அதனால தான் இறப்பு எண்ணிக்கை அதிகமானது முக்கிய காரணம். தொடர்ந்து இது போல் இறப்புகள் அதிகரிச்சுட்டு இருக்கு, அதிகாரிகள் உரிய ஆய்வு நடத்துறதில்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை உறவினர்கள் வைக்கிறாங்க. இல்லை, இதில் என்னென்னா நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விருதுநகரில் நமக்கு இது ஃபயர் கிராக்கர் இண்டஸ்ட்ரி ஒரு பிரதான தொழில். நம்ம அந்த சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம எல்லா விதிமுறைகளும் இப்போ லைசன்ஸ் கொடுக்கும்போது இன்ஸ்பெக்ஷன்ஸ் பார்த்து என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா எல்லாம் அதுக்கு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதுபடியே கொடுக்குறோமோ. அது இதுக்கு கூடுதலாக என்ன பண்ணுறோம்னா நமக்கு ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு. அதில் ரெவென்யூ டீமு, லேபர் ஆஃபீஸில் இருந்த டீமு, டிஷ் டீமு எல்லாம் ஃபார்ம் பண்ணி ரெகுலராக இன்ஸ்பெக்ஷனை பார்க்குறாங்க. பட் அது பார்த்தாலும் சில டைமில் இந்த மாதிரி வயலேஷன்ஸு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குமோ. பட் அப்பப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தக்க நடவடிக்கை எடுக்கப்படுமோ. இந்த இப்போ நடந்திருக்கல, இதுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், எம்டி தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் மந்திரி கோவிந்தராவ் சார் இப்போ நாமினேட் பண்ணியிருக்காங்க. சார் இஸ் ஆன் த வே டு அசிஸ்ட் திஸ் ரிலீஃப் மெஜர்ஸ் அந்த நமக்கு ரெஸ்க்யூ ஆபரேஷன் காப்பாற்றுறது. ஒரு முறை நடந்தால் விபத்து, ஒவ்வொரு முறையும் நடக்கும் போது இது விபத்துன்னு அட்ரஸ் பண்ணுறது சரியா இருக்குமா? அதிகாரிகள் ஒரு கவனக்குறைவாக தானே பார்க்க முடியும். இல்லை, நீங்கள் இதுவும் நம்ம நிறையா ப்ரிவென்டிவ் மெஜர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோமோ. ஸோ எகெயின் வில் டேக் த ப்ராப்பர் மெஜர்ஸ் டு கட்டெயில். விருதுநகர் பட்டாசு ஆலையில் இன்று வெடிவிபத்து ஏற்பட்டு 23 பேர் உயிரிழந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த சோகம் அடங்குவதற்குள் தற்போது அங்கு மீண்டும் வெடிவிபத்து ஏற்பட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த 11 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பேசிய காட்சிகளை பார்த்தோம்.